வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அசின்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சரிங்களா? டிசைன் எ அசின்க்ரோனஸ் டி-டைப் latch with two inputs G and D and output Q. Assume fundamental mode of operation. Fundamental mode of operation அப்படின்னா, more than one input இருக்கும்போது at a time ஒரு input மட்டும் தான் அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் மோட் ஆஃப் ஆப்ரேஷன். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்குது டி டைப் latch வித் டூ இன்புட்ஸ் ஜி அண்ட் டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டி டைப் லேட்சோட ஃபங்க்ஷன் சொல்லிடுறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, வென் த கேட் சிக்னல் ஜின்றத கேட் சிக்னலாக எடுத்துக்கோங்க. ஸோ கேட் சிக்னல் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும்போது உங்களோட டியில் என்ன இன்புட் இருக்கோ, சரிங்களா? டியில் வந்து 0 இருந்தாலும் சரி, இல்லை 1 இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் அது எங்கே போகும் அப்படின்னா அவுட்புட்டுக்கு போயிடும். ஸோ 0 இருந்துச்சுன்னா அவுட்புட் வில் பிகம் 0, 1 இருந்துச்சுன்னா அந்த அவுட்புட் வில் பிகம் 1. எப்போ அப்படின்னா கேட் இன்புட் ஈக்குவல் டு 1 இருந்தால், லைக் கேட் ஓப்பன் ஆனால் உள்ள ஒருத்தவங்க என்ட்ரு ஆகிற மாதிரி. சரிங்களா? ஸோ எப்போ கேட் சிக்னல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கோ, எப்போ கேட் சிக்னல் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கோ, அப்போ டியில் என்ன இன்புட் இருந்தாலும், ஸோ 0 இருந்தாலும் சரி, இல்லை 1 இருந்தாலும் சரி, ஸோ ஏற்கனவே க்யூவில் என்ன இன்புட் இருந்துச்சோ, சரிங்களா? க்யூவில் 0 இருந்தால் 0லேயே மெயின்டைன் ஆகும், 1 இருந்தால் 1லேயே மெயின்டைன் ஆகும் இந்த கண்டிஷனுக்கு. சரிங்களா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீ டயக்ராம் மாதிரி ட்ரா பண்ணிக்குவோம். தென் அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுதான் வந்து கேட் சிக்னல். இது வந்து என்ன அப்படின்னா டின்ற இன்புட் சிக்னல், டி லேட்சோட இன்புட் சிக்னல். இது வந்து என்ன அப்படின்னா அவுட்புட் கியூ. சரிங்களா? ஸோ அப்போ இனிஷியலாக என்ன இருக்குது அப்படின்னா 0 0ன்னு இருக்குது டிவைடட் பை 0ன்னு இருக்குது. சரிங்களா? கேட் இன்புட்டும் 0, டேட்டா இன்புட்டும் என்ன இருக்குது அப்படின்னா 0ன்னு இருக்குது. ஸோ அப்போ கேட் இன்புட் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து க்ளோஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ க்ளோஸாக இருக்குது அப்படின்னா அது டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. அப்போ டியில் இருக்கக்கூடிய அவுட்புட் எங்கே வராது அப்படின்னா கியூக்கு வராது. ஏற்கனவே கியூவோட அவுட்புட் என்ன இருந்திருக்காங்கன்னா அட் இனிஷியல் இட் வில் பி 0. ஸோ அதை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டை 0 0 டிவைடட் பை 0, அதாவது பார் 0. சரிங்களா? ரெண்டு இன்புட்டுமே 0 அப்படின்னா அவுட்புட் ஈக்குவல் டு 0ன்றது நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 0 0ன்னு இருக்கிறதுனால இந்த ஸ்டேட் வந்து 0 0ன்னு இருக்கிறதுனால இட் குட் பி 0 1 ஆர் இட் குட் பி 1 0. ஏதாவது ஒரு இன்புட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும். அட் அ டைம் ரெண்டு இன்புட்டும் சேஞ்ச் ஆகாது. அதாவது 1 1 அப்படின்ற ஸ்டேட் இங்கே வராது ஃபார் ஃபண்டமெண்டல் மோட். ஸோ இப்போ 0 1ன்னு ஆயிடுச்சு. இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 1 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து கேட் இன்புட் ஈக்குவல் டு 0. அப்போ கேட் க்ளோஸில் தான் இருக்குது. அப்போ இன்புட் என்ன வேணாலும் இருக்கலாம், 1 இருக்கலாம், இல்லைனா 0 இருக்கலாம். ப்ரீவியஸாக என்ன அவுட்புட் இருக்குன்னா 0ன்னு இருக்குது, அதே அவுட்புட் இங்கே வந்துடும். அப்போ பின்ற ஸ்டேட் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 0 1 இன்புட் அவுட்புட் என்ன அப்படின்னா 0. ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா பின்ற ஸ்டேட்டாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா 1 0ன்னு இருக்கா. இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேட் வில் பி ஈக்குவல் டு 1. அப்போ கேட் ஈக்குவல் டு 1ன்னா டியில் என்ன இன்புட் இருக்கோ அந்த இன்புட் எங்கே வந்துடும் அப்படின்னா இந்த அவுட்புட்டுக்கு வந்துடும். ஸோ அப்போ 1 0 பார் 0ன்னு வரும். இன்புட் வந்து 1 0, அவுட்புட் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சின்ற ஸ்டேட்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஃபார் பின்ற ஸ்டேட் வரும்போது, ஸோ பின்ற ஸ்டேட்டோட வேல்யூ வந்து 0 1ன்னு இருக்கு. அப்போ எந்த ஸ்டேட்டுக்கு அது மூவ் ஆகும் அப்படின்னா எய்தர் 1 1 ஆர் 0 0ன்ற ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகும். எந்த ஸ்டேட்டுக்கு போகாது அப்படின்னா ரெண்டு பிட்டுமே அட் அ டைமில் சேஞ்ச் ஆகுது. அப்போ தெர் இஸ் நோ 1 0 ஸ்டேட் ஃபார் பி. சரிங்களா? ஸோ அப்போது 1 1 அப்படின்ற ஸ்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேட் ஈக்குவல் டு 1 இருக்குது. டேட்டா இன்புட் என்ன இருக்குது அப்படின்னா க்யூன்னு இருக்குது. அப்போ இந்த டேட்டா இன்புட்டில் என்ன இருக்கோ அது எங்கே போயிடும் அப்படின்னா க்யூன்ற அவுட்புட்டுக்கு போயிடும். அப்போ 1 1 பார் 1 இருக்கும். இதுக்கு நம்ம என்ன ஸ்டேட்டுக்கு நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டின்னு நேம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது என்ன அப்படின்னா மறுபடியும் கேட் க்ளோஸ்டாக தான் இருக்குது. சரிங்களா? கேட் ஈக்குவல் டு 0ன்னு தான் இருக்குது. அப்போ இன்புட் டியில் என்ன இருந்தாலும் சரி, ஏற்கனவே 0ன்னு இருந்த அவுட்புட் எங்கே வருது அப்படின்னா இங்கே வருது. ஸோ அப்போ 0 பார் 0 ரெண்டு இன்புட்டு 0 0வாக இருந்து அவுட்புட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன ஸ்டேட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட் ஏன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபார் பி. இப்போ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா சின்ற ஸ்டேட். அந்த சின்ற ஸ்டேட்டோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 1 0, அதோட அவுட்புட் என்னன்னா 0. இப்போ இதுக்கப்புறம் அது எங்கே மூவ் ஆகும்னா எதர் 0 0வாக இருக்கும், இல்லை அப்படின்னா 1 1ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ 0 0வாக இருந்தால் கேட் வில் பி க்ளோஸ்ட். ஸோ கேட் க்ளோஸ் ஆச்சுன்னா டியில் என்ன இன்புட் இருந்தாலும் கியூக்கு போகாது. அப்போ ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் என்ன அவுட்புட் இருக்குது அப்படின்னா 0 இருக்குது. அது எங்கே வந்துடும் அப்படின்னா இந்த அவுட்புட்டுக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்து இன்கேஸ் 1 1ஆக இருந்தால், ஸோ ஜி ஈக்குவல் டு 1, டி ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ கேட் இன்புட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா டியில் என்ன இன்புட் இருக்கோ அது எங்கே வந்துடும் அப்படின்னா அவுட்புட்டுக்கு வந்துடும். அப்போ 1 1 பார் 1ன்றதை நம்ம ஏற்கனவே என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா டின்ற இன்புட்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா டின்ற ஸ்டேட்டில் இருந்தால் ஒரு ஸ்டேட் வந்து என்னது
டியில் இருந்துச்சு அப்படின்னா டின்ற ஸ்டேட்டோட வேல்யூ என்னன்னா 1/11/1. சரிங்களா? இப்போ 1 ஸ்டேட் இருந்துச்சுன்னா அதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் குட் பி எய்தர் 0 1 ஆர் 1 0. சரிங்களா? இப்போ 1 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கேட் ஈக்குவல் டு ஓப்பனாக இருக்குது, கேட் ஈக்குவல் டு 1 இருக்குது. அப்போ டியில் என்ன இன்புட் இருக்குன்னா 0 இருக்குது. அது எங்கே போகுது அப்படின்னா அவுட்புட்டுக்கு போகுது. அப்போது ரெண்டு இன்புட்டுமே என்ன அப்படின்னா 1 0, அவுட்புட் என்ன அப்படின்னா 0. ஸோ நம்ம இதை ஏற்கனவே என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா சீன்ற ஸ்டேட்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபார் 0 1, ஸோ இங்கே வந்து கேட் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்புட் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவுட்புட் ஃபாலோஸ் தி, இல்லைனா அவுட்புட் ஸ்டேஸ் அட் ப்ரீவியஸ் ஸ்டேட். ஏற்கனவே 1ன்னு அவுட்புட் இருந்ததுனால இங்கே என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அப்போ 0 1ன்றது இன்புட் அப்படின்னா அவுட்புட் வில் பி ஈக்குவல் டு 1. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் ஏற்கனவே நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஒரு ஸ்டேட் நேம் கொடுக்குறோம், என்ன அப்படின்னா ஏ. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஏன்ற ஸ்டேட் கொடுத்ததுக்கப்புறம், சரிங்களா, ஏன்ற ஸ்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 0 1 குட் பி 0 0 ஆர் 1 1. அதோட நெக்ஸ்ட் ஸ்டேட் வில் பி 0 0 ஆர் 1 1. இப்போ 0 0ன்னு இருக்குன்னா கேட் மறுபடியும் எப்படி இருக்குது அப்படின்னா க்ளோஸில் இருக்குது. இன்புட் வந்து என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா 1லேருந்து 0ன்னு மாறி இருக்கு. ஸோ கேட் க்ளோஸாக இருக்கிறதுனால ஏற்கனவே என்ன அவுட்புட் இருந்துச்சோ அந்த அவுட்புட்டை என்ன பண்ணுதுன்னா இது ஃபாலோ பண்ணுது. ஸோ இப்போ 1ன்னு இருந்தனால 1ன்னு வருது. ஸோ இப்போ 0 0ன்றது இன்புட், அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு 1. அது என்ன ஸ்டேட் நம்ம நேம் கொடுக்குறோம் அப்படின்னா எஃப்னு கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேட் ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சு. டியில் 1ன்னு இன்புட் இருக்குது. ஸோ அப்போ அந்த டியில் 1ன்னு ஈக்குவல் டு இருக்குது எங்கே வந்துடும்னா அவுட்புட்க்கு வந்துடும். ஏன்னா கேட் ஈக்குவல் டு 1, ஸோ கேட் ஓப்பன் அப்படின்னா அவுட்புட் ஃபாலோஸ் தி இன்புட். அதனால் டியில் என்ன இன்புட் இருக்கோ அது எங்கே வந்துடுது அப்படின்னா கியூக்கு வந்துடுது. ஸோ 1 1 பார் 1. இது நம்ம ஏற்கனவே என்ன ஸ்டேட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டின்ற ஸ்டேட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எஃப்ன்ற ஸ்டேட்டை ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக எடுத்துகிட்டு அதில் என்ன நெக்ஸ்ட் ஸ்டேட் வரும்னு பார்த்தீங்கன்னா எஃப்ன்ற ஸ்டேட்டோட வேல்யூ ஆக்சுவலாக என்னன்னா 0 0. அப்போ இட் குட் பி நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னவாக இருக்கலாம்னா 0 1 ஆர் 1 0வாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ என்னென்னா கேட் ஈக்குவல் டு க்ளோஸ்ட். ஸோ கேட் க்ளோஸாக இருந்துச்சுன்னா இன்புட் என்ன வேணாலும் இருக்கலாம், ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் என்ன அவுட்புட் இருக்கோ அதுதான் இங்கே வரும். ஸோ இப்போ 0 1 அப்படின்றது இன்புட், அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 1. அதை நம்ம ஏற்கனவே என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா ஈன்ற ஸ்டேட்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 1 0. ஸோ இப்போ கேட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஈக்குவல் டு 1ன்னா ஓப்பன் ஆகுது. அப்போ டியில் என்ன வேல்யூ இருக்கோ 0ன்னு இருக்குதா, அது எங்கே வந்துடும் அப்படின்னா அவுட்புட்டுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரீ டயக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேட் டயக்ராமாக மாற்றி வரையணும். ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ABCDEF, சரிங்களா, அந்த ஸ்டேட்டெல்லாம் ட்ரா பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி போகுதுன்றதை நம்ம என்ன பண்ணணும் ஸ்டேட் டயக்ராமாக ட்ரா பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஏன்ற ஸ்டேட் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0 0 அப்படின்னா இட் குட் பி 0 1 நெக்ஸ்ட் ஸ்டேட், இல்லைன்னா என்னது 1 0 நெக்ஸ்ட் ஸ்டேட், அப்படி இல்லைன்னா 0 0னே வரலாம். ஆனால் என்ன வரக்கூடாது அப்படின்னா 1 1 ஸ்டேட் வரக்கூடாது. சரிங்களா? அட் அ டைம் ரெண்டு இன்புட் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேட் டயக்ராம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிளில் ப்ரெசன்ட் ஸ்டேட் எல்லாத்தையும் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ABCDEFன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து இன்புட் ஜிடியோட வேல்யூ 0 0வாக இருக்கலாம், இல்லை 0 1ஆக இருக்கலாம், இல்லை 1 0வாக இருக்கலாம், இல்லை 1 1ஆக இருக்கலாம். அவுட்புட் என்ன அப்படின்னா கியூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இன்புட்டுக்கெல்லாம் என்ன நெக்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்றத நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணணும் ஃப்ரம் த ஸ்டேட் டயக்ராம். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஏன்றது ப்ரெசன்ட் ஸ்டேட், அதோட நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் ஏயாக இருந்துச்சுன்னா அப்போ என்னன்னா ஸ்டேபிள் வந்து என்ன சர்க்கிள் பண்ணிக்கணும். இப்படி சர்க்கிள் பண்ணிங்கன்னா அது என்னென்னா ஸ்டேபிள் ஸ்டேட்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பின்றது ப்ரெசன்ட் ஸ்டேட் 0 1 அப்படின்னு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா இட் கோஸ் டு இட் வில் பி இன் சேம் பி ஸ்டேட் இட் செல்ஃப். அப்போ என்னென்னா ஸ்டேட் வந்து என்னது ஸ்டேபிளில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோவ்லையுமே, சரிங்களா, ஒவ்வொரு ரோவ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் மட்டும் இருக்கும். ஸோ அதனால் சம்டைம்ஸ் இந்த ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள் என்ன அப்படின்னா இந்த ஃப்ளோ டேபிள் வந்து ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் ரிடக்ஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸ்டேட் ரிடக்ஷன் எதுக்கு போகிறோம் அப்படின்னா டு ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் ஃபார் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் லாஜிக் கேட்ஸ். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்டேட்டுமே ஏபிசிடி, சரிங்களா, பை ரோ மேட்சிங் ஏபிசிடி மூணுமே என்ன அப்படின்னா சேம். ஏன்னா இது ஹேஸ் சேம் அவுட்புட் அஸ் வெல் அஸ் சேம் நெக்ஸ்ட் ஸ்டேட். இந்த டோன்ட் கேர் இருக்க இடத்த நீங்கள் என்னவோ அசியூம் பண்ணிக்கலாம்னா பீனை அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த என்னது இதை டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம், இதை சீனை அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த மூணு ஸ்டேட்டுமே ஈக்குவலன்ட் ஸ்டேட். சரிங்களா? ஸோ அதே மாதிரி டிஇஎஃப் இந்த மூணு ஸ்டேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம். ஏன்னா அதோட அவுட்புட் எல்லாமே 1. இந்த டோன்ட் கேர் எல்லாத்துமே இங்கே சி, இங்கே டி, இங்கே வந்து எஃப்னு அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மூணு ஸ்டேட்டுமே ஈக்குவலன்ட் ஸ்டேட். சரிங்களா? அப்போ இந்த ஏபிசி மூணு ஸ்டேட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ் நாட் அப்படின்னு ஒரு புதுசாக வேரியபிள் கொடுத்துக்கலாம். டிஇஎஃப் இந்த மூணு ஸ்டேட்டையும் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா S1 எடுத்துக்கலாம். அப்போ எங்கெல்லாம் ஏபிசின்னு இருக்கோ அங்கே S0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்.
எங்கெல்லாம் டிஇஎஃப்னு இருக்கோ அங்கே என்ன பண்ணணும், S1 சப்ஸ்டியூட் பண்ணி அந்த 3 ரோவையும் நீங்கள் என்ன பண்ணணும், மெர்ஜ் பண்ணணும். ஸோ மெர்ஜ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஒன்லி 2 rows. ஸோ இதுதான் வந்து என்ன ரெடியூஸ்டு ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள். சரிங்களா? ஸோ இப்போ இது ஸ்டேட் S0, இது ஏன்றதை நம்ம S0ன்னு மாற்றணும்னால S0னா ஸ்டேபிள் ஸ்டேட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃப்ரம் த ரெடியூஸ்டு ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் அசைன்மெண்ட் பண்ணணும். ஸ்டேட் அசைன்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா we have to assign some binary values to the state variables. For example, ரெண்டு ஸ்டேட் இருக்கனால S0ன்ற வேல்யூவை 0ன்னு எடுத்துக்கோங்க, S1ன்ற வேல்யூ என்ன பண்ணுங்கன்னா 1 எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் S0 இருக்கோ அங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். S1 இருக்க இடத்த என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஆஃப்டர் ஸ்டேட் அசைன்மெண்ட் ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிரான்சிஷன் டேபிள்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த டேபிள் இதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டையும் இந்த இன்புட்ஸையும், சரிங்களா, ஜிடின்ற இன்புட்ஸையும் யூஸ் பண்ணி இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து ஒரே ஒரு ஸ்டேட், எஸ் இட் மேபி 0 or 1. இன்புட் வந்து 2 இன்புட், அதனால் என்ன பண்ணுறோம்னா 3 வேரியபிள் கேமப் ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்போ 0 1 0 0 0 1 1 1 1 0. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் 0வாக இருக்கும்போது இந்த ஜிடியோட வேல்யூ 0 0வாக இருந்துச்சுன்னா 0, 0 1 இருந்துச்சுன்னா 0, 1 1 இருந்துச்சுன்னா 1. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து என்ன எழுதிருக்கேன்னா 1 1 எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன எழுதிருக்கேன்னா 1 0ன்னு எழுதிருக்கேன். அப்போ காப்பி பண்ண நமக்கு ஈஸியாகும். ஸோ 1 0க்கு 0. எப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கோ அப்போ ஜிடி ஈக்குவல் டு 0 0வாக இருந்தால் நமக்கு என்ன வருதுன்னா வேல்யூ என்னது 1 1 1 0. ஸோ 1 1 1 0. ஸோ இப்போ 1 எல்லாத்தையும் குரூப் பண்ணும்போது இது ஒரு குரூப்பில் கிடைக்கும், இது ஒரு குரூப்னு கிடைக்கும். ஸோ 2 1 மட்டும் தான் இதில் குரூப் பண்ண முடியும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் S plus is equal to S into G bar plus GD into G into D. சரிங்களா? இதை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு லாஜிக் டயக்ராம் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இப்படி கிடைக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களோட கொடுத்துருக்க ப்ராப்ளம்க்கான டிசைன். சரிங்களா? அவுட்புட்டும் என்ன அப்படின்னா எஸ் தான் இங்கே. ஸோ அப்போ Q ஈக்குவல் டு என்னது எஸ். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்புட் ஈக்குவல் டு 1 ஃபார் ப்ரெசன்ட் ஸ்டேட் S ஈக்குவல் டு 1 இருக்கனால Q ஈக்குவல் டு எஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அவுட்புட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் இங்கே சேம் லாஜிக் டயக்ராம், சேம் அவுட்புட் தான். சரிங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ.